பயங்கர பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கண்கூடா பார்க்குறோம். இது வந்து எதுவும் மூடி மறைச்சுலாம் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. இதை வந்து எல்லார்ட்டையும் நாங்கள் வந்து ஒரு கடந்த 10 வருஷமா 15 வருஷமா ரூபாயை கட்டிப்பிட்டு திருப்பி போராடிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அட்லீஸ்ட் எங்கள் பேரில் மாற்றினா கூட நாங்கள் ஏதாச்சும் இதுக்கு வழி ஸ்டெப் எடுப்போம். எதையுமே இங்கிட்டும் பண்ண விடாமல் அங்கிட்டும் எதையுமே பண்ண விடாமல் இந்த அரசாங்கம் நம்மளை வந்து இந்த ஹவுசிங் போர்டு இது ஆக்சுவலாக டோட்டலாக ஏமாத்துறது. சொல்கிறது ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 10 வருஷம் 2019 சொன்ன அமௌண்ட் வேற, 2018 வந்து திருப்பி வந்து அமௌண்ட்டை வந்து 5 லட்சம் ரைஸ் பண்ணி அதை பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வட்டி போட்டு அதில் இன்னும் கூட நிறைய போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எத்தனை லட்சம் வேணாலும் போட்டுக்கிட்டோம். பட் சொன்ன பேச்சில இருந்து ஏன் மாறுறாங்க? பேச்சில இருந்து மாறாம இப்போ வந்து ஆக்சுவலாக பில்டிங் வந்து பயங்கர டேமேஜ். எப்போ இது வந்து ஒரு டைம்ல 2 டைம்ல எல்லா சிஎம் எல்லா சட்டசபையில எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர்ல இருந்து அத்தனை பேரையும் நாங்களுக்கு இதே பொழப்பாவே போச்சு. எங்களுக்கு இதே நடத்திக்கிட்டே இதை கூட்டம் போடவும் மக்களை திரட்டிக்கிட்டு போகவும் இதே பேசவும் ஆக்சுவலா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதே 2009 இதே காசுல இதே சிங்கிள் பெட்ரூம் உள்ள ஹவுசிங் போர்டு எத்தனையோ இடத்துல பிரைவேட் கட்டியிருக்காங்க. அது நீங்க போய் யாரும் அதுல கணக்கு எடுக்கலாம். அங்க போய் நேரடியா கேட்கலாம், இந்த வீட்டினுடைய காஸ்ட் ஒர்த்து எவ்வளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காசு வந்து எதுவும் குறைச்சு கொடுக்கல. இதுல 10% லாபத்துல வச்சு கொடுத்ததான் அவங்க வந்து நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து திரும்பி அது அதிகமா கேட்கறதுக்கு நாங்கன்னா அவ்வளவு மடையர்களா எல்லாரும்.